இது வரைக்கும் எக்ஸைஸ் 6.2 ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் அதோடைய டெஃபினிஷன், பிறகு தியரம் 6.8, பிறகு 6.6ல் ஜெகோபிஸ் அண்ட் லெக்ராஞ்சிஸ் ஐடென்டிட்டி, அப்புறம் தியரம் 6.9 தான் ஜெகோபி ஐடென்டிட்டி, தியரம் 6.10 வந்து லெக்ராஞ்ச் ஐடென்டிட்டி. இதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் பாருங்க. வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் டெஃபினிஷன்: for a given set of three vectors a vector, b vector and c vector, the vector a vector cross b vector cross c vector is called a vector triple product. சரி, இதுக்கு ஒரு ரிமார்க் ஒன்று பார்ப்போம். வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்ஸ் இஸ் நாட் அசோசியேட்டிவ். ப்ராக்கெட்டை மாற்றி போட்டால் இது ஈக்குவல் கிடையாது, அசோசியேட்டிவ். திஸ் மீன்ஸ் a vector cross b vector cross c vector is not equal to a vector cross b vector cross c vector for some three vectors a vector, b vector and c vector. At theorem 6.8 vector triple product, இதோட expansion பாருங்க. For any three vectors a vector, b vector, c vector, we have a vector cross b vector cross c vector is equal to first third ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்து மிடில் போடணும், மைனஸ் வரிசையை போட்டுருணும் a dot bc. பாருங்க, a cross b cross c is equal to a dot cb minus a dot bc. இது ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அடுத்து and அதே மாதிரி a cross b cross c இந்த மாதிரி ப்ராக்கெட் இருந்ததுன்னா இதோடைய வேல்யூ a dot cb minus b dot caன்னு எழுதணும். சரியா? இதுதான் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். அடுத்தது 6.6ல் ஜெகோபி ஐடென்டிட்டி, லெக்ராஞ்ச் ஐடென்டிட்டி பாருங்க. இது சைட் ஹெட்டிங் 6.6, தியரம் 6.9, ஜெகோபிஸ் ஐடென்டிட்டி. தியரம் 6.9, for any three vectors a vector, b vector, c vector, we have a vector cross b vector cross c vector plus b vector cross c vector cross a vector plus c vector cross a vector cross b vector equal to 0. சரியா? இது வந்து 0 தான் வரும். ஒன் வேர்டில் கேட்கலாம், டைரக்ட் ரிசல்ட்டாக கேட்கலாம். அதனால் இதுக்கு ப்ரூஃப் லேஸாக பார்த்துருவோம். இதனுடைய ப்ரூஃப் குயிக்காக பார்த்துருவோம். தியரம் 6.9 ஜெகோபிஸ் ஐடென்டிட்டி. ஃபார் எனி த்ரீ வெக்டர்ஸ் a vector, b vector, c vector, we have a vector cross b vector cross c vector plus b vector cross c vector cross a vector plus c vector cross a vector cross b vector equal to 0. Proof: using vector triple product expansion, we have a vector cross b vector cross c vector is equal to a dot cb minus a dot bc அப்படின்னு பார்த்தோம். சரிண்ணா? வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபார்முலா இதுதான். இது வந்து a cross b cross, இது இந்த ஃபஸ்ட்டு வேல்யூக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் இதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா என்ன வரும்? b cross c cross aக்கு போட்டிங்கன்னா அப்போது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்து மிடில் போட்டு மைனஸ் வரிசையாக போடணும். அப்படிதானே ஃபார்முலா பார்த்தோம். அப்போ b டாட் a c மைனஸ் b டாட் c a. அதே மாதிரி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி கிராஸ் ஏ கிராஸ் பி சீக்வல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்து மிடில் போடணும். அப்போ சி டாட் பி ஏ மைனஸ் சி டாட் ஏ பி. சரியா? இப்போ இது இவ்வளோ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது அவ்வளோதான் இங்கே கொஸ்டினில் இருக்குது. அப்போ அதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆடிங் தி அபவ் ஈக்குவேஷன்ஸ் வி கெட், லெஃப்ட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் இதுதான் நமக்கு இருக்கிற கொஸ்டின். அப்போ அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிறது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி எழுதிடுறேன். ஏ டாட் சிபி மைனஸ் ஏ டாட் பிசி ப்ளஸ் b dot ac minus b dot ca, at the c dot b a minus c dot ab. இதில் பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் வந்து காம்படேட்டிவ். a dot cயும் c dot aயும் சேம். அப்போ a dot c b வெக்டர் c dot a b வெக்டர் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அது ப்ளஸ் இது மைனஸ், அதனால கேன்சல் பண்ணிடுறோம். அதில் a dot b cயும் b dot a c கேன்சல் பண்ணிடலாம். இது ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ், அதனால் கேன்சல் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்ததையும் கேன்சல் பண்ணிடலாம். ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ், எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. கடைசியில் ஒன்றுமே மீதல்ல, ஈக்குவல் டு 0. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூவ்ட். இது வந்து ஜெகோபிஸ் ஐடென்டிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தியரம் 6.10 லெக்ராஞ்ச் ஐடென்டிட்டி. ஃபார் எனி 4 வெக்டர்ஸ் a வெக்டர், b வெக்டர், c வெக்டர், d வெக்டர், we have a cross b dot c cross d is equal to determinant of பாருங்க a dot c a dot d, அப்புறம் b dot c b dot d.
இதுதான் இதோடைய வேல்யூ. இது வந்து லெக்ராஞ்சி ஐடென்டிட்டி. சரி, இதுக்கான ப்ரூஃப் பாருங்க. Theorem 610 Lagrange identity. For any 4 vectors A vector, B vector, C vector, D vector, we have A vector cross B vector dot C vector cross D vector is equal to determinant of A dot C, A dot D, B dot C, B dot D. Proof. Since dot and cross can be interchanged in the scalar product, we get A vector cross B vector dot C vector cross D vector equal to, இந்த டாட்டும் கிராஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை நான் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கிராஸை இந்த பக்கமும் இந்த டாட்டை எங்கேயும் கொண்டு வரேன். அதான் A டாட் B கிராஸ் C கிராஸ் Dன்னு எழுதலாம். அப்போ இப்படி எழுதும்போது இது வந்து வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். அப்போ வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் இதுக்கு ஃபார்முலா போடுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ A டாட் அப்படி இருக்கட்டும், இதுக்கு B டாட் DC மைனஸ் B டாட் CD அப்படி எழுதலாம். அதாவது ஃபஸ்ட்டு தேர்டு அது ரெண்டுக்கும் டாட் போட்டு இந்த மிடில் எழுதணும், மைனஸ் B டாட் C D அப்படி எழுதலாம். சரியா? இப்போ இது வந்து B டாட் D உங்களுக்கு டாட் ப்ராடக்ட், அது ஒரு ஸ்கேலார். அப்போ A வெக்டரும் இங்கே ஒரு A வெக்டரும் டாட் ப்ராடக்ட். அப்போ A டாட் Cன்னு எழுதலாம் இதை. அதே மாதிரி இந்த ஏயை கொண்டு இந்த Dக்கும் டாட் வைக்கலாம். அப்போ A டாட் C B டாட் Dன்னு எழுதி மைனஸ் A டாட் D B டாட் Cன்னு எழுதலாம். பாருங்கள், இந்த ஏயை வச்சு இந்த சியை தான் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அதான் வெக்டர், இதான் வெக்டர், இது ரெண்டும் ஸ்கேலார் ஆயிரும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது. இப்போ இதோடைய வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ தான். அப்போ நான் டிட்டர்மினன்ட் போட்டேன்னா A டாட் C, இந்த B டாட் D இங்கே வாங்க ஃபோர்த் எலமெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மைனஸ் இங்கே வாங்க A டாட் D B டாட் C, இதுதான் அதோடைய வேல்யூ. அப்போ இதுதான் ஹென்ஸ் ப்ரூவ். இப்போ இதில் நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்? வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இது ஃபார்முலா எழுதணும். சரியா? சரி சரி, இப்போ நமக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் வரிசையாக பார்க்கலாம். முதல்ல எக்ஸாம்பிள் 619 பாருங்கள். ப்ரூவ் தட் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கமா B வெக்டர் கிராஸ் C வெக்டர் கமா C வெக்டர் கிராஸ் A வெக்டர், இதுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ABC ஹோல் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். சரிதானே? இப்போ சொல்யூஷன் முதல்ல LHS எடுத்துக்கிட்டேன். LHS அங்கே இருக்கிறத எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் மாதிரி மாற்றி எழுத போகிறேன். அப்போ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா இந்த ஃபஸ்ட் ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் போடணும், இதை டாட் ப்ராடக்ட் போடணும். இதான் வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபார்முலா. அப்போது பாருங்கள், A கிராஸ் B கிராஸ் B கிராஸ் C டாட் C கிராஸ் A, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதக்கூடியது. இப்போ ABC அப்படி இருந்தால் A கிராஸ் B டாட் C எழுதுவோம்ல, அதே மாதிரி இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இந்த ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். இந்த தனியாக இருக்கிற இந்த வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். இது வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை எழுதக்கூடிய மெத்தட். இப்போ இந்த டேமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ஸ். அதை நான் பண்ண போகிறேன். we know that இந்த ஃபார்முலா தெரியும், A கிராஸ் B கிராஸ் C கிராஸ் D, இது வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ஸ். இதுக்கு ஃபார்முலா நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம்னா இந்த ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து மிடில் அப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு அப்போ ABDC மைனஸ் ABCD வரிசையா பாருங்கள், ABDC மைனஸ் ABCD. இது எப்படி எழுதியிருக்கேன்? ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து அப்புறம் தேர்டு, இந்த ஆர்டர் காமிச்சிக்கங்க. ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து தேர்டு மைனஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து வரிசை எழுதியிருக்கேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து தேர்டு, அப்போ ABC வெளியில் B, ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து தேர்டு அப்படி எழுதணும். மைனஸ் அப்புறம் வரிசை எழுதிடணும், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அந்த ஆர்டரில் எழுதிடணும். டாட் வெளியில் இருக்கிறது C கிராஸ் A, அது அப்படி இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த BB ரிப்பீட் ஆகுதா? ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட்டில் BB ரெண்டு ரோ சேமாக இருந்தால் 0 போட்டுருவோம். அப்படி இதுக்கு 0 போட்டுடலாம். இந்த டாட் ப்ராடக்ட்டை B கூட சேர்த்து எழுதிக்கலாம். பாருங்கள், இதுக்கு நான் 0 போட்டுடுறேன். இப்போ இந்த C கிராஸ் A கொண்டு B கூட சேர்த்துக்கலாம், டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். இப்போ இந்த இதுக்கு தனி பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா என்ன வரும்? இது BCAன்னு வரும். இங்கே ABC இருக்குது, இதில் வந்து BCA போடுவீங்க. இந்த BCA வந்து ஆர்டரில் கரெக்டாக இருக்குது. BCA CAB அப்புறம் ABC அந்த ஆர்டர். அப்போ இதையும் நம்ம ABCன்னு எழுதிக்கிடலாம். அப்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ABC இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ABCனா பாக்ஸ் ப்ராடக்ட் ABC ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இது அவங்களுக்கு RHS. தேர்ஃபோர் நீங்கள் இப்போ கொஸ்டினை எழுதிடலாம், ஹென்ஸ் ப்ரூவ்ட் எழுதிடலாம். Example 620, prove that
A vector dot B vector cross C vector into A vector is equal to A cross B cross A cross C. இது பாருங்க ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இன்டு ஏ வெக்டர். இதுக்கு டாட் கிராஸ் எதுவும் போட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு ஸ்கேலார் தான் கிடைக்கும். இப்போ சொல்யூஷன் இதில் நான் அந்த ப்ரூஃபுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரேன். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, அதனால் யூஸ் பண்ணலாம். அப்போ RHS ஈக்குவல் டு எழுதியாச்சு. இது வந்து என்னது வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ஸா. அப்போ வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ஸ் ஃபார்முலா என்ன? we know that A cross B cross C cross D is equal to பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்து தேர்டு அப்படி எழுதுவோம். ABDC மைனஸ் ABCD. அது எப்படி? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்து தேர்டு மைனஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த், அந்த ஆர்டர் கரெக்டாக எழுதணும். அதே மாதிரி இங்கே எழுதும்போது பாருங்கள், எதுக்காக இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்கிறேன்னா இங்கே வந்ததே திரும்ப வருது, அதனால் நம்ம சொல்லும்போது மாற்றி சொல்லிடக்கூடாது, அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். அப்போ இங்கே எழுதும்போது நீங்கள் எழுதுறீங்க ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து தேர்டு எழுதணும் ஃபஸ்ட்டில், அப்புறம் மைனஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து வரிசை எழுதிடணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏ ரிப்பீட் ஆகுது, அதனால நீங்கள் இதுக்கு 0 போட்டுடலாம். மீதி இருக்கிற டேம் மட்டும் அப்படி எழுதிடுங்க. இப்போ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர். இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? பாக்ஸ் ப்ராடக்ட் ஒரிஜினலாக எப்படி இருக்கும்? A டாட் B கிராஸின்னு இருக்குமா, வெளியில் ஏ இருக்கா, இதான் உங்களுக்கு LHS. பாருங்கள் LHS. தேர்ஃபோர் இப்போ கொஸ்டின் எழுதுங்க, ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சது. Example 621. For any 4 vectors A vector, B vector, C vector, D vector, we have A cross B cross C cross D equal to ABDC minus ABCD. பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்து தேர்டு மைனஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து, இது ஒரு ஃபார்முலா. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து செகண்டு மைனஸ் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட்டு, ACDB மைனஸ் BCDA. சரியா? அந்த ரெண்டு ஃபார்முலாவும் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் LHS ஈக்குவல் டு, இதுதான் ஃபார்முலா. இந்த LHS எடுத்து RHS கொண்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், A கிராஸ் Bயை Pன்னு எடுக்கிறேன். டேக் P இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B. அப்போ இதை Pன்னு எடுத்தேன்னா இந்த A கிராஸ் B இருக்கிறதுல P சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ P கிராஸ் C கிராஸ் Dன்னு எழுதலாமா? ஆமாம். இதை பார்த்தா இது வந்து வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். அப்போ வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா ஃபார்முலா என்ன? A கிராஸ் B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? A டாட் C B மைனஸ் A டாட் B C. இப்படி ஃபார்முலா பார்த்தா நான் ஃபஸ்ட்டு தேர்டு செகண்டு மைனஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. அப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P டாட் D C அதெல்லாம் வரணும். P டாட் D C மைனஸ் P டாட் C D. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, P இருக்கிற இடத்துல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். A கிராஸ் Bயை கொண்டு போட்டுருங்க. அப்போ A கிராஸ் B டாட் D வெளியில் C மைனஸ் இது A கிராஸ் B டாட் C இன்டு D. இப்போ A கிராஸ் B டாட் Dயை வந்து நீங்கள் பாக்ஸ் ப்ராடக்ட் எழுதலாம், ABD அப்படி எழுதலாம், வெளியில் C இருக்குது. இதை ABC அப்படி எழுதலாம், D. இதுதான் உங்களுக்கு RHS ஃபஸ்ட் பார்ட். இப்போ செகண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு LHS எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை Pன்னு எடுத்த மாதிரி இங்கே செகண்ட் பார்ட்டை Qன்னு எடுங்க. அப்போ டேக் Q இஸ் ஈக்குவல் டு C கிராஸ் D. அப்போ இதை எப்படி எழுதுவீங்க? A கிராஸ் B கிராஸ் Qன்னு எழுதுவீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் தான். அப்போ வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்டில் ஃபார்முலா என்ன எழுதுவீங்க? A கிராஸ் B கிராஸ் C இப்படி இருந்ததுன்னா, அதாவது மாற்றி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா A டாட் C B மைனஸ் B டாட் C A அப்படின்னு எழுதுவீங்க. அப்போ இந்த ஃபார்முலா படி இதை எழுதுனீங்கன்னா என்ன வரும்? A டாட் Q B மைனஸ் B டாட் Q Aன்னு வரும். சரியா? இப்போ Q இருக்கிற இடத்துல அந்த வேல்யூ போடுங்க, C கிராஸ் D போடுங்க, Q இருக்கிற இடத்துல மட்டும். அப்போ Q இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா A டாட் C கிராஸ் D வரும், Q இருக்கிற இடத்துல போட்டிருக்கோம். அப்புறம் B வெளியில் இருக்குது மைனஸ் B டாட் Q இருக்கிற C கிராஸ் D போட்டு A போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு நீங்கள் பாக்ஸ் ப்ராடக்ட் போடலாம். அப்போ இது ACD, அப்போ வெளியில் B போட்டுடலாம், இதை BCD வெளியில் A போட்டுடலாம். இதான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் ப்ரூஃப் பார்த்துக்குங்க. அப்போ இப்போ நீங்கள் இது RHSன்னு சொல்லிடுங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டு. எக்ஸாம்பிள் 622. இஃப் A வெக்டர் கொடுத்துருக்காங்க, B வெக்டர் கொடுத்துருக்காங்க, C வெக்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு பார்ட் கண்டுபிடிக்க சொல்லி அது ஈக்குவலாக இருக்கா, A கிராஸ் B கிராஸ் Cயும் A கிராஸ் B கிராஸ் Cயும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன்
முதல்ல a cross b கண்டுபிடிச்சிடுவோம். a cross b கண்டுபிடிக்கணும் என்ன செய்வீங்க? டிட்டர்மினன்ட் போட்டு ijk போட்டு ஃபர்ஸ்ட்ல a யோட காம்போனன்ட்ஸ் -2 3 -2 அப்புறம் b யோட காம்போனன்ட்ஸ் 3 -1 +3 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனும் i வெக்டர் இன்டு 3 3s are 9 -2 வரும் சரியா? அப்புறம் -j இன்டு 2 3s are இது வந்து -6 ஃபர்ஸ்ட்ல ஒரு சைன் அப்படியே போடணும், ரெண்டாவது ஒரு சைனை மாத்தி போடணும் +6 அடுத்து +k இன்டு 1 into 2 இது வந்து +2 வருது அப்படியே போடணும் சைன், அப்புறம் மாற்றி மல்ல பண்ணும்போது 3 3s are 9 சைன் மாற்றி போடணும் -9. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 7 வரும், இங்கே 0 வரும், இங்கே -7 வரும். அப்போது 7i -0j -7k அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு பார்ட் இந்த பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கண்டுபிடிக்கணும் a cross b cross c கண்டுபிடிக்கணும். இப்போ a cross b கண்டுபிடிச்சிருக்கோம், அது கூட cக்கு கிராஸ் எடுக்கிறோம். அப்போ கிராஸ் எடுக்குன்னா டிட்டர்மினன்ட் போட்டு ijk தான் போடணும். a cross b யோட காம்போனன்ட்ஸ் வந்து 7 -0 அடுத்து -7 அடுத்து c யோட காம்போனன்ட்ஸ் வந்து 2 -5 1. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது i வெக்டர் இன்டு இது 0 இது -35 போடணும், அப்புறம் -j இன்டு 7 into 1 7 2 7s are 14 +14 போடணும், அப்புறம் k வெக்டர் இன்டு 7 5s are -35 -0 போடணும் சரியா? இப்போ இதை சொல்ல பண்ணிங்கன்னா -35 i வெக்டர் -21 j வெக்டர் -35 k வெக்டர் கிடைக்கும். இது நான் ஒரு பார்ட் முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது பார்ட்டுக்கு வாங்க. ரெண்டாவது பார்ட்டில் வரும்போது now b cross c தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ b cross c னா டிட்டர்மினன்ட் போட்டு ijk போடுவீங்க, b யோட காம்போனன்ட்ஸ் 3 -1 3 போடுவீங்க, அப்புறம் c யோட காம்போனன்ட்ஸ் 2 -5 1 போடுவீங்க. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். அப்போ i வெக்டர் இன்டு இது 1 into 1 -1 3 5s are 15 -15 வருது, நீங்கள் +15 போடணும், -j இன்டு அப்புறம் 3 into 1 3 2 3s are -6 போடணும், +6 வரும். செகண்ட் டைம் வரும்போதெல்லாம் சைன் மாற்றி போடணும். அடுத்த +k இன்டு 3 5s are -15 ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே சைன் போடணும், செகண்ட் வரும்போது மைனஸ் சைனை சேஞ்ச் பண்ணணும், +2 ஆயிரும். அப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 14 i வெக்டர் வருமா, இங்கே வந்து மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அப்போ +3j வெக்டர், இங்கே ஒரு -13k வெக்டர். அடுத்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த RHSல என்ன பண்ணுங்கன்னா a cross b cross c b cross c ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம a cross b cross c கண்டுபிடிக்க வரோம். a cross b cross c னா இதோடைய வேல்யூ கிராஸ் ப்ராடக்ட் தான். அப்போ டிட்டர்மினன்ட் போட்டு ijk போடுங்க, a யோட காம்போனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் b cross c யோட காம்போனன்ட்ஸ் ரெண்டாவது. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா i வெக்டர் இன்ட்டு 3 13s are -39 வர்ற ஃபர்ஸ்ட் சைன் அப்படியே போடணும், 2 3s are 6 வருது, -6 வருது, +6 போடணும். அடுத்து -j இன்ட்டு 2 30s are 26 வருது, அது +26 தான் அப்படியே போடணும். ரெண்டாவது 14 2s are -28 வருது, சைன் மாற்றி போடணும், +k இன்ட்டு அடுத்து 2 3s are -6 அப்புறம் 14 3s are +42 வருது, -42 போடணும். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இது -33 i வெக்டர், இது -54 j வெக்டர், இது -48 k வெக்டர். இதை 2ன்னு சொல்லிடுவோம். இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணுங்கள். ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? ரெண்டு ஈக்குவல் இல்லை. அப்போ எழுதிடுவீங்க therefore a cross b cross c is not equal to a cross b cross c. இதை அவங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அது ரெண்டும் நாட் ஈக்குவல்ங்கிறத நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடணும். Example 623, if a vector is equal to p vector is equal to c vector is equal to d vector, 4 வெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ஸ் அது வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. வெரிஃபை தான் கரெக்டாக இருக்கா, ஃபர்ஸ்ட்டில் ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் ஒரு பாயிண்ட். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட்டில் நான் வந்து இந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறேன். டு ப்ரூவ் a cross b cross c cross d equal to abdc minus abcd. நம்மளை பார்த்துடுங்க. அப்போ இதில் நமக்கு முதல்ல LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் பார்ட் வந்து a cross b இருக்குது. அப்போ a cross b கண்டுபிடிப்போம். a cross b ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டிட்டர்மினன்ட் போட்டு ijk போடணும், ஏயோட காம்பனன்ட்ஸ் போடணும், 1 -1 0. அடுத்து பியோட காம்பனன்ட்ஸ் போட்டிங்கன்னா 1 -1 -4 எழுதியாச்சா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. i வெக்டர் இன்ட்டு -1 -4 +4 இது -0. அடுத்தது -j இன்ட்டு 1 into -4 அப்புறம் -0 அப்புறம் +k இன்ட்டு -1 +1. இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இது 4i வெக்டர் வரும், இது +4j வெக்டர் வரும், இது 0k வெக்டர் தான் வரும். அடுத்தது a cross b கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? c cross d கண்டுபிடிக்கணும். c cross d ஈக்குவல் அதே மாதிரி டிட்டர்மினன்ட் போட்டு ijk போடுங்க. c யோட காம்பனன்ட்ஸ் ஃபஸ்ட்டு
I இல்லை, அப்போ 0 3 மைனஸ் 1. அடுத்தது டியோட காம்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 5 1. சரி, இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். I வெக்டர் இன்ட்டு 3 + 5 வருமா, அப்புறம் மைனஸ் ஜே இன்ட்டு 0 + 2 வருமா, 1 இன்ட்டு -1 இன்ட்டு வந்து -2 வருது, அதை சைன் மாற்றி போடுவீங்க. அடுத்த ப்ளஸ் கே இன்ட்டு 0 - 6. சரியா, அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம், இதை சிம்பிளை பண்ண 8i, இது -2j, இது -6k வெக்டர் வரும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ரெண்டு பார்ட்டையும் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அந்த ரெண்டுக்கும் கிராஸ் எடுக்கணும், இதான் உங்களுக்கு LHS. அப்போ LHS = A × B × C × D. அப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு A × Bக்கு தனி வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், C × Dக்கு தனி வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட்னா ஈக்குவல் டிட்டர்மினன்ட் IJK போட்டு A × B அதோடைய காம்பனன்ஸ் 4 4 0. C × D யோட காம்பனன்ஸ் வந்து 8 -2 -6. அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். I வெக்டர் இன்ட்டு 4 6 are -24 + 0 மைனஸ் j இன்ட்டு 4 6 are -24, 8 × 0 0 தான். அடுத்த K வெக்டர் இன்ட்டு 4 2s are -8, 8 4s are +32 வருது, -32 போடுவீங்க. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா -24 I வெக்டர், அப்புறம் +24 J வெக்டர், -40 K வெக்டர். இதை ஒன்றுன்னு சொல்லிடுவோம், ஏன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டேன். இன்மா RHS on the other hand we have RHSல பாக்ஸ் ப்ராடக்ட் ABD இருக்குது. அப்போ ABD கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டிட்டர்மினன்ட் போட்டு ஒவ்வொரு வெக்டரோட காம்பனன்ஸையும் டிட்டர்மினன்ட்டுக்குள்ளே போடுவீங்க. அப்போ ஏயோட காம்பனன்ட் ஃபஸ்ட்டு போடணும். ஏயோட காம்பனன்ட் என்ன, 1 -1 0. அடுத்த பியோட காம்பனன்ட் என்ன, 1 -1 -4. அடுத்த டியோட காம்பனன்ஸ் என்ன, இங்கே இருக்குது 2 5 1. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். இப்போ 1 × -1 +20 வரும். சரிங்களா, 5 4s are -20 வருது, +20 போடுவீங்க. அது மைனஸ் ஆஃப் -1 வந்து +1 போட்டுக்கிடுவீங்க. +1 போட்டுட்டு 1 × 1 1, 4 2s are -8 வருது, +8 போடுவீங்க. அப்புறம் ப்ளஸ் 0 × anything, நீங்கள் என்ன பண்ணாலும் 0 தான் வரனால 0 மட்டும் போட்டுக்கிட்டாலே போதும். சரியா, இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 × 19 வருமா, இங்கே 1 × 9 வரும். இப்போ 1 × 19 19 + 9, இதோடைய வேல்யூ 28. அப்போ ABDயோட வேல்யூ 28. இனிமே அடுத்தது ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம சிடியோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஏபிசி கண்டுபிடிக்க போகிறேன், பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி. அப்போ இது வேணும்னா டிட்டர்மினன்ட் போட்டு முதல்ல ஏயோட காம்பனன்ஸ் என்ன, 1 -1 0. அடுத்த பியோட காம்பனன்ஸ் 1 -1 -4. அடுத்தது சியோட காம்பனன்ஸ் வந்து 0 3 -1. சரியா, சரி, இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிடுவோம். 1 × பாருங்கள், -1 × -1 +1. அப்போ +1, இது வந்து -12 வருது, அது சைன் மாற்றி +12 போடுவீங்க. அடுத்தது -1 -1, இது வந்து சைனை மாற்றணும் செகண்ட் டைமுக்கு. அப்போ +1 ஆயிரும். அப்புறம் 1 × -1 -1, இது 0 -1 + 0. அதில் 0 × anything 0 தான், அதனால் 0 மட்டும் போட்டுக்கிட்டாலே போதும். அப்போ இது 1 × 13, இது 1 × -1. அப்போ 13 -1 வேல்யூ 12 தான். சரி, இப்போ நான் RHS எழுதிடலாம். RHS ஃபுல்லாக எழுதிடுவோம். ABDC - ABCD நீங்கள் எழுதியிருக்கதான் எழுதியிருக்கேன். இப்போ ABD நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 28ன்னு. அப்போ 28 × C போடணும். அப்புறம் இது வந்து 12 × D போடணும். பாருங்கள், 28 × Cயோட வேல்யூ இங்கே இருக்குது 3J - K. அடுத்து ABCயோட வேல்யூ 12 × D போடணும். D என்ன இருக்குது, 2 5 1 இருக்குது. சரி, இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். 28 3s are 84J வருமா, 28K வெக்டர் வரும். அது -12 × 2 -24, -12 × 5 -60, -12 × 1 -12K. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு -24 I வெக்டர் வருது, +24 J வெக்டர் வருது, -40K வருது. இந்த 2, இதை 2ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 2ஐயும் இந்த 1ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ LHS = RHS வந்துட்டா, ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 and 2 we get A × B × C × D = ABDC - ABCD is verified. இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, second subdivision solution to prove A × B × C × D = ACDB - BCDA. சரி, முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறது A × B கண்டுபிடிக்கணும். A × B ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை கண்டுபிடிச்சிருவோம். அப்போ I × பாருங்கள் 4 - 0 வரும். அடுத்து -J × -4 - 0 வரும், ப்ளஸ் K × -1 + 1 வரும். சரியா, அப்போ இங்கே வந்து உங்களுக்கு 4I வெக்டர்
ப்ளஸ் இது வந்து ப்ளஸ் 4j வெக்டர், இங்கே 0k வெக்டர் வரும். அது மாதிரி C கிராஸ் D கண்டுபிடிச்சிங்கன்னா டிட்டர்மினன்ட் போட்டு ijk போட்டு சியோட காம்பனன்ஸ் அடுத்து டியோட காம்பனன்ஸ் போடுவீங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது I இன்ட்டு 1 இன்ட்டு 3 3 3 ப்ளஸ் 5 வரும். சரியா? அடுத்து மைனஸ் j இன்ட்டு 0 இன்ட்டு 1 அடுத்து 2 இன்ட்டு மைனஸ் 1 அடுத்து k வெக்டர் இன்ட்டு 0 இன்ட்டு 5 2 3 சார் அது வந்து மைனஸ் 6 போடணும். இப்போ இதோடைய சிம்பிளிஃபிகேஷன் 8i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் மைனஸ் 6k வெக்டர்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். இதுதான் நமக்கு LHS. அப்போ LHS வந்து A கிராஸ் B கிராஸ் C கிராஸ் D எடுக்கிறேன். அப்போ A கிராஸ் Bயோட காம்பனன்ஸ் இங்கே இருக்குது 4 4 0. அடுத்து C கிராஸ் Dயோட காம்பனன்ஸ் இங்கே இருக்குது 8 மைனஸ் 2 மைனஸ் 6. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா I வெக்டர் இன்ட்டு மைனஸ் 24 ப்ளஸ் 0 6 4 சார் மைனஸ் 24 இது ப்ளஸ் 0. அடுத்து மைனஸ் j இன்ட்டு 6 4 சார் மைனஸ் 24 இது 0 வந்துடும். அடுத்து ப்ளஸ் k வெக்டர் இன்ட்டு 4 2 சார் மைனஸ் 8 மைனஸ் 32 வரும். இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா மைனஸ் 24i வெக்டர் ப்ளஸ் 24j வெக்டர் மைனஸ் 40k வெக்டர் இதை நீங்கள் ஒன்றுன்னு வச்சுக்கிடுங்க. சரிண்ணா? இது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா ரைட் சைடில் நமக்கு பார்க்கும்போது ACD இருக்குது. அப்போ ACD பாக்ஸ் ப்ராடக்ட் ACD கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம். டிட்டர்மினன்ட் போட்டு ஏயோட காம்பனன்ஸ் சியோட காம்பனன்ஸ் டியோட காம்பனன்ஸ் எழுதுவீங்க. அப்போ ஏயோட காம்பனன்ஸ் 1 மைனஸ் 1 0 இதுதான் ஏ என்ன இருக்குது. அடுத்தது சியோட காம்பனன்ஸ் பாருங்கள் 0 3 மைனஸ் 1 இங்கே இருக்குது 0 ஐக்கு டேம் இல்லை அதில் 0 போடணும். அடுத்து டியோட காம்பனன்ஸ் வந்து 2 5 1 இங்கே எழுதியிருக்கேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். அப்போ 1 இன்ட்டு 3 ப்ளஸ் 5 வரும். சரியா? 1 இன்ட்டு 3 இன்ட்டு 1 வந்து 3 வரும். 5 இன்ட்டு 1 மைனஸ் 5 வருது. சைனை மாற்றி ப்ளஸ் 5 போடணும். அடுத்து ரெண்டாவது டேம் வரும் சைன் மாற்றி ப்ளஸ் 1 போட்டு 0 இன்ட்டு 1 0 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 வரும் ப்ளஸ் 2 போடணும். அது 0 இன்ட்டு எனிதிங் நம்ம 0 தான் வரனால 0 போட்டுருங்க. வேறு ஒன்றும் எழுதி பார்க்க வேண்டாம். அப்புறம் 1 இன்ட்டு இது 8 வரும். இது 1 இன்ட்டு 2 வரும். அப்போ 8 ப்ளஸ் 2 இது 10 வந்திருக்கு. அடுத்து ரெண்டாவது கண்டுபிடிக்க வேண்டியது BCD கண்டுபிடிங்க. அப்போ BCD இஸ் ஈக்குவல் டு BCD வேணும்னு செய்வீங்க பியோட காம்பனன்ஸ் போடுங்க. பியோட காம்பனன்ஸ் என்ன நமக்கு இங்கே தெரியும் 1 மைனஸ் 1 மைனஸ் 4. அடுத்தது சியோட காம்பனன்ஸ் வந்து 0 3 மைனஸ் 1. அடுத்தது டியோட காம்பனன்ஸ் வந்து 2 5 1. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு 3 ப்ளஸ் 5 வரும். சரியா? 1 இன்ட்டு 3 1 இன்ட்டு 3 3 1 இன்ட்டு 5 மைனஸ் 5 வருது ப்ளஸ் 5 போடுவீங்க. அடுத்து ப்ளஸ் 1 இன்ட்டு 0 ப்ளஸ் 2 போடுவீங்க. அடுத்து மைனஸ் 4 இன்ட்டு 0 மைனஸ் 6 போடுவீங்க. அப்போ இதை சிம்பிளை பண்ணுறது 1 இன்ட்டு 8 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 6. அப்போ 8 ப்ளஸ் 2 ப்ளஸ் 24 இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு 34 வருது. சரியா? அடுத்தது RHS மொத்தம் எழுதிடலாம். RHS பார்த்தீங்கன்னா ACDB மைனஸ் BCDA அதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ACD அது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 10 இன்ட்டு B வெக்டர் எழுதுங்க. B வெக்டர் நம்மகிட்ட இங்கே இருக்குது எழுதியாச்சு. அடுத்தது BCD வந்து 34 வந்துருக்கு. 34 இன்ட்டு A வெக்டர் இங்கே இருக்குது அதை எழுதிருங்க. இப்போ இதில் 10 எலமெண்ட்டில் பண்ணிங்கன்னா 10i வெக்டர் மைனஸ் 10j வெக்டர் மைனஸ் 40k வெக்டர். இது 34 எலமெண்ட்லனா மைனஸ் 34i வெக்டர் மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ் 34j வெக்டர் வரும். இப்போ இதை ஐயோட ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ மைனஸ் 24i வெக்டர் ப்ளஸ் 24j வெக்டர் அடுத்தது மைனஸ் 40k வெக்டர் இதை 2ன்னு சொல்லிடுவோம். இப்போ 1 2 கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டு ஈக்குவல் ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 we get என்ன எழுதலாம் செகண்ட் பார்ட் எழுதி செகண்ட் பார்ட் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிடலாம். Exercise 6.3 question number 1. If A vector கொடுத்திருக்காங்க B vector கொடுத்திருக்காங்க C vector கொடுத்திருக்காங்க find 1 A cross B cross C. ரெண்டாவது question A cross B cross C கேட்குறாங்க. Solution first subdivision வந்து A cross B cross C. இதில் நம்ம முதல்ல A cross B கண்டுபிடிக்கணும். A cross B is equal to determinant of IJK ஏன்னா cross product ரெண்டு வெக்டர் மட்டும் கிராஸ் ப்ராடக்ட் இருந்தால் இப்படி தான் எழுதணும். IJK அப்படி போட்டு ஏயோட காம்பனன்ஸ் 1 மைனஸ் 2 3 அப்புறம் பியோட காம்பனன்ஸ் 2 1 மைனஸ் 2 இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஈக்குவல் டு I வெக்டர் இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 4 வரும். ஃபஸ்ட்டில் வர சைன் அப்படியே போடணும். 1 இன்ட்டு 3 ப்ளஸ் 3 வருது மைனஸ் 3 போடணும். செகண்டில் வர டேமுக்கு சைன் மாற்றி போடணும். அடுத்து மைனஸ் J இன்ட்டு 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2 அப்புறம் 2 இன்ட்டு 3 அது ப்ளஸ் 6 வருது மைனஸ் 6 போடணும். அடுத்து ப்ளஸ் K இன்ட்டு 1 into 1 1 அப்புறம் 2 2 4 minus 4 வருது நீங்கள் ப்ளஸ் 4 போடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1i வெக்டர் இது வந்து
மைனஸ் டு மைனஸ், அப்போ ப்ளஸ் 8j வெக்டர், இது ஒரு 5k வெக்டர் வரும். இது A கிராஸ் B. இப்போ A கிராஸ் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B கிராஸ் C ஈக்குவல் டு ijk போட்டு A கிராஸ் B யோட காம்பனன்ஸ் 185 போடணும். அடுத்தது C யோட காம்பனன்ஸ் 321 போடணும். இப்போ ஈக்குவல் டு I வெக்டர் இன்ட்டு 8 minus 10, 1 into 8, 8, 5 2s are 10 minus 10, அடுத்து minus j into 1 into 1, 1, 5 3s are 15, minus 15, plus k into 1 into 2, 2, minus 8 3s are 24. அப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா minus 2i வெக்டர் plus 14j வெக்டர் minus 22k வெக்டர். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்குள்ள ஆன்சர். அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், a கிராஸ் b கிராஸ் c கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது b கிராஸ் c. இப்போ b கிராஸ் c ஈக்குவல் என்ன பண்ணுவீங்க, டிட்டர்மெண்ட் போட்டு ijk போட்டு b யோட காம்பனன்ட்ஸ் 2 1 மைனஸ் 2 ஃபர்ஸ்ட்டில், அடுத்து c யோட காம்பனன்ட்ஸ் 3 2 1. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா i வெக்டர் இன்ட்டு 1 இன்ட்டு 1 அது ப்ளஸ் 4 வரும், மைனஸ் j இன்ட்டு 2 இன்ட்டு 1 2, 3 2 சார் மைனஸ் 6 வருது, ப்ளஸ் 6 போடுவீங்க. அடுத்து ப்ளஸ் k இன்ட்டு 2 2 சார் 4 அப்படியே சைன் போடணும், 3 இன்ட்டு 1 இது ரெண்டாவது டேம் மைனஸ் 3 போடணும். இது சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 5i வெக்டர் மைனஸ் 8j வெக்டர் ப்ளஸ் 1k வெக்டர் வரும். இப்போ a கிராஸ் b கிராஸ் c எழுதுறதா இருந்தால் அதோடைய வேல்யூ டிட்டர்மெண்ட் போட்டு ijk போடுவீங்க. ஏயோட காம்பனன்ஸ் ஃபஸ்ட்டு 1 மைனஸ் 2 3 ஃபஸ்ட்டில், அடுத்து b கிராஸ் சியோட காம்பனன்ஸ் 5 மைனஸ் 8 1 ரெண்டாவது. இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா i வெக்டர் இன்ட்டு 2 மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2, 8 3 சார் ப்ளஸ் 24 போடணும், மைனஸ் 24 வருது. அடுத்து மைனஸ் j இன்ட்டு 1 into 1 1, அடுத்து 5 3 சார் 15 ப்ளஸ் 15 வருது, மைனஸ் 15 போடணும். செகண்ட் டைம் வரும்போது சைன் மாற்றி போடணும். ப்ளஸ் k இன்ட்டு 1 into மைனஸ் 8 அப்படியே போடுங்க, 5 2 சார் மைனஸ் 10 வருது, மாற்றி போடுங்க, ப்ளஸ் 10 போடணும். இது சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 22i வெக்டர் ப்ளஸ் 14j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர் வரும். இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்குள்ள ஆன்சர். Exercise 6.3 question number 2. Prove that I vector cross A vector cross I vector plus J vector cross A vector cross J vector plus K vector cross A vector cross K vector equal to 2A vector nu prove பண்ணணும். Solution: let A vector நான் இப்படி assume பண்ணிக்கிறேன், xi vector plus yj vector plus zk vector னு assume பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி assume பண்ணிக்கிட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ஏ வெக்டர் நான் அசியூம் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட் பார்ட்டை மட்டும் எடுப்போம். இது வந்து வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 3 வெக்டர்ஸ், அதாவது ட்ரிபிள் ப்ராடக்ட், வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். அப்போ கன்சிடர் ஐ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர், இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிறேன், பை வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். அப்போது ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம், ஏ டாட் சிபி மைனஸ் ஏ டாட் பிசின்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஃபார்முலா படி எழுதுறதா இருந்தால் நீங்கள் என்ன எழுதுவீங்க, ஐ டாட் ஐ ஃபஸ்ட்டில் வந்து ஏ வெக்டர் வெளியில் வரும், அப்புறம் ஐ டாட் ஏ போட்டு ஐ வெக்டர் வெளியில் போடுவீங்க. அதுதான் எழுத போகிறேன். ஐ டாட் ஐ ஏ வெக்டர் மைனஸ் ஐ டாட் ஏ ஐ வெக்டர் போடுவீங்க. இப்போ ஐ டாட் ஐக்கு வேல்யூ 1 தெரியும், ஏன்னா ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் 1 தெரியும். அப்போ 1 இன்ட்டு ஏ வெக்டர் மைனஸ் ஐ டாட் xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர், வெளியே ஒரு i வெக்டர் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் இருக்கிறேன். i வெக்டர் என்ன அர்த்தம், i மீதி எல்லாம் 0j 0k வெக்டர் இருக்குது. அப்போ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஐயோட மல்டிப்ளை பண்ணணும், ஜேயோட மல்டிப்ளை பண்ணணும், அங்கே இல்லை அப்போ 0 போட்டுடலாம், கேயோட மல்டிப்ளை பண்ணணும், இல்லை 0 போட்டுடலாம். அப்போ எக்ஸ் மட்டும்தான் வரும் இதுக்கு. அப்போ எழுதுறேன் பாருங்கள், இது 1 இன்ட்டு ஏ வெக்டர், இது எக்ஸ் இன்ட்டு வெளியில் இருக்க ஐ வெக்டர் மட்டும் போட்டால் போதும், மீதி டைம் எல்லாம் 0 தான் வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் y into 0 z into 0, அதனால் நம்ம x மட்டும் போட்டால் போதும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிட்டோம்னா therefore i வெக்டர் கிராஸ் a வெக்டர் கிராஸ் i வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் மைனஸ் xi வெக்டர்னு கிடச்சிருக்கு. சரியா, xi வெக்டர். இப்போ சிமிலர்லி நம்ம என்ன செய்யலாம், இந்த செகண்ட் பார்ட் எப்படி எழுதுன்னு பாருங்க. அப்போ சிமிலர்லி j கிராஸ் a கிராஸ் j ஈக்குவல் டு a வெக்டர் மைனஸ் yj வெக்டர்னு கிடைக்கும். அதே மாதிரி k கிராஸ் a கிராஸ் k இந்த தேர்ட் பார்ட் எழுதுனீங்கன்னா a வெக்டர் மைனஸ் zk வெக்டர்னு கிடைக்கும். இதில் நான் இப்போ LHS எழுத போகிறேன். LHS ஈக்குவல் டு இதில் நம்ம ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதுகிறேன், ஏ வெக்டர் மைனஸ் xi வெக்டர், அப்புறம் செகண்டுக்குள்ள வேல்யூ ஏ வெக்டர் மைனஸ் yj வெக்டர், அப்புறம் தேர்டுக்குள்ள ஆன்சர் ஏ வெக்டர் மைனஸ் zk வெக்டர். இதில் ஏ வெக்டர் பார்த்தீங்கன்னா 3a வெக்டர் வரும். மற்ற எல்லாத்துலேயும் மைனஸை காமன் எடுத்துருங்க. அப்போ மற்ற எல்லாம் மைனஸை காமன் தான், இதுக்கு வந்து நம்ம அசம்ஷன் படி ஏ வெக்டர் போட்டுடலாம். அப்போ 3a வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், 3a வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2a வெக்டர். இதுதான் உங்களுக்கு RHS.
therefore question எழுதுங்க hence proved எழுதிடலாம் சரிதானே Exercise number 6.3, question number 3. Prove that box product A vector minus B vector, B vector minus C vector, C vector minus A vector equal to 0. Solution. முதல்ல LHS எழுதிடுவோம் LHS அங்கே இருக்கிற எழுதியாச்சு இப்போ இதை பார்த்தா இதே மாதிரி கான்செப்ட் ப்ளஸ்ஸுக்கு நம்ம எழுதியிருக்கோம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நான் பிரிக்க போகிறேன் ஸ்ப்ளிட் பண்ணணும் முதல்ல நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னா இந்த AB ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் இது ரெண்டையும் அப்படி வைக்க போகிறேன் பாருங்கள் எப்படி எழுதுறேன்னா அப்போ B மைனஸ் சி சி மைனஸ் ஏ ரெண்டு பக்கமும் அப்படி வச்சுக்கிடுவேன் இப்படி பண்ணலாம் இப்போ ஏ இங்கேயும் பி இங்கேயும் நடுவில் மைனஸ் இருக்குது இந்த மைனஸ் தான் அங்கே மைனஸ் ஆகும் சரியா இவ்வளோதான் இந்த நான் ஃபஸ்ட்டு போர்ஷனை பிரிச்சிருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொருக்கா பிரிக்கணும் எப்படி பிரிக்க போகிறேன்னா இந்த டேர்மில் ஏயும் சி மைனஸையும் அப்படி வச்சுக்கோங்க ஏயும் சி மைனஸையும் அப்படி வச்சுட்டு பி ஒரு தடவை சி ஒரு தடவை சேர்த்துட்டா போதும் பாருங்கள் அப்போ ஏயும் சி மைனஸையும் அப்படி வச்சுக்கிறேன் அப்போ ஏயும் சி மைனஸையும் அப்படி வச்சுக்கிட்டேன்னா இப்போ மிடில் போடுற இடத்துல இங்கே ஒரு இடத்துல பி போடணும் இங்கே ஒரு இடத்துல சி போடணும் இவ்வளோதான் நீங்கள் பண்ணணும் சரியா அடுத்தது இப்போ ரெண்டாவது இந்த போர்ஷனுக்கு வாங்க இங்கேயும் அதே மாதிரி பியையும் சி மைனஸையும் அப்படி வச்சுக்கோங்க பியையும் சி மைனஸையும் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு இடத்துல பி போடுங்க ஒரு இடத்துல சி போடுங்க இவ்வளோதான் நீங்கள் பண்ணணும் சரியா இப்போ என்ன பண்ணிடலாம் பாருங்கள் ஏதாவது 0 ஆகுமா பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும் ஏன்னா பிபி ரிப்பீட் ஆகுது அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை ரெண்டாக பிரிக்கலாம் இதை ஏபி அப்படி வச்சுக்கிட்டு சி ஒரு தடவை ஏபி வச்சுட்டு ஏ ஒரு தடவை அப்போ எழுதுங்க ஏபிசி அப்புறம் ஏபிஏ மைனஸ் போட்டு அதே மாதிரி இங்கே வரும்போது மைனஸ் இருக்குது ஏசிசி ஒரு தடவை அப்புறம் ஏசிஏ ஒரு தடவை அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டைம் நம்ம 0 போட்டுற போகிறோம் இங்கே வரும்போது பிசிசி ஒரு தடவை மைனஸ் பிசிஏ ஒரு தடவை சரியா இப்போ எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் 0 ஆக வேண்டியதெல்லாம் பாருங்கள் இதில் ஏ ரிப்பீட் ஆகுது அதனால் இது 0 ஆயிரும் இங்கே சி ரிப்பீட் ஆகுது 0 ஆயிரும் இங்கே ஏ ரிப்பீட் ஆகுது 0 ஆயிரும் இங்கே சி ரிப்பீட் ஆகுது 0 ஆயிரும் ஆக இந்த 4 டேர்மும் 0 ஆயிரும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் இருக்கும் பாருங்கள் அப்போ ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்ட் இங்கே இருக்குது இங்கே பிசிஏன்னு இருக்குது பிசிஏ நீங்கள் மாற்றி ஆர்டர் மாற்றி போட்டுடலாம் ஏபிசின்னு போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி மைனஸ் ஏபிசி வேல்யூ என்ன 0 therefore equal to RHS hence கொஸ்டின் எழுதுங்க hence ப்ரூவ் போட்டுருங்க இதுக்கு செகண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது பாருங்கள் LHS இருக்குது அதை அப்படியே எழுதிக்கிடுறோம் இப்போ LHS எழுதியது வந்து உங்கள் புக்கில் இருக்கிற மெத்தட் இப்போ ஈக்குவல் டு இப்போ ஏபின்னு இருக்குது ஆனால் இதில் சி இல்லையா அப்போ அதுக்கு 0 போட்டுக்கலாம் இதனால் இது வந்து டிட்டர்மினன்ட் போட்டுக்கலாம் அடுத்து பிசி இருக்குது இங்கே ஏ இல்லை அப்போ அதுக்கு 0 போட்டுக்கலாம் இங்கே சிஏ இருக்குது அப்போ பி இல்லை அதுக்கு 0 போட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் 1 இன்ட்டு 1 மைனஸ் 0 அது -1 +1 ஆயிரும் +1 இன்ட்டு 0 -1 வரும் அப்புறம் 0 வச்சு மல்டிப்ளை பண்ணால் எதை வச்சு பண்ணாலும் 0 தான் வரும் இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 -1 வரும் இதோட வேல்யூ 0 ஈக்குவல் டு RHS therefore கொஸ்டின் எழுதி இது ஹென்ஸ் ப்ரூவ் போட்டுருங்க ஆக இந்த மெத்தட்லையும் பண்ணலாம் இது உங்கள் புக்கில் இருக்கிற மெத்தட் Exercise 6.3 question number 4 if A vector is equal to A vector கொடுத்துருக்காங்க B vector கொடுத்துருக்காங்க C vector கொடுத்துருக்காங்க இப்போ வெரிஃபை பண்ணணும் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் பாருங்கள் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு to prove A cross B cross C equal to A dot CB minus B dot CA முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது A cross B கண்டுபிடிக்க போகிறீங்க A cross B என்னது டிட்டர்மினன்ட் போட்டு IJK போடணும் ஏயோட காம்பனன்ஸ் எழுதுவீங்க அப்புறம் பியோட காம்பனன்ஸ் எழுதுவீங்க அப்போ பியோட காம்பனன்ஸ்னால் 3 5 2 இங்கே இருக்குது ஏயோட காம்பனன்ஸ் 2 3 -1 இருக்குது இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா I வெக்டர் இன்ட்டு 2 3s are 6 இது வந்து +5 போடணும் -5 வருது +5 போடணும் அடுத்து -j இன்ட்டு 2 2s are 4 போடுவீங்க அடுத்து 3 into -1 -3 வருது +3 போடணும் அடுத்து +k இன்ட்டு 2 5s are 10 போடுவீங்க 3 3s are 9 +9 வருது -9 போடுவீங்க இது சிம்பிளை பண்ணிங்கன்னா இது 6 + 5 11 I வெக்டர் இது -7 j வெக்டர் இது +1 k வெக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா LHSனால் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் இந்த A cross Bக்கு அப்போ LHS வந்து A cross B cross C அப்போ முதல்ல A cross Bயோட காம்பனன்ஸ் போடுங்க 11 -7 1 போடுங்க
அடுத்த சியோட காம்பனன்ஸ் வந்து -1 -2 3 போடுங்க. இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா I வெக்டர் இன்ட்டு 7 3s are -21 இது வந்து +2 மைனஸ் ஜே வெக்டர் இன்ட்டு 11 3s are 33 1 into -1 வருது +1 போடுவீங்க ப்ளஸ் கே இன்ட்டு அப்புறம் 11 2s are -22 போடுவீங்க அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +7 வரும் நீங்கள் -7 போடணும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா -19 I வெக்டர் அப்புறம் -34 ஜே வெக்டர் -29 கே வெக்டர் வருது. இதுதான் வந்து LHS பாயிண்ட் நம்பர் 1ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ RHS வருவோம். RHS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A.C B - B.C Aன்னு இருக்குது. A.Cனா என்ன? A வெக்டரை ஃபுல்லாக எழுதுனா இடம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படுறதுனால இது நான் பாயிண்ட் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். ஆனால் IJK உண்டு பார்த்துக்குங்க. அப்போ A வெக்டர் வந்து நான் எப்படி எழுதுறேன்னா 2 3 -1 இது வந்து IJK அதான் டாட் ப்ராடக்ட் போட்டிருக்கேன். அடுத்து சியோட காம்பனன்ஸ் வந்து -1 -2 3 அப்புறம் வெளியில் B இருக்குது -B.C அப்போ பியோட வேல்யூ வந்து 3 5 2 எழுதியிருக்கேன். அடுத்தது -1 -2 3 இன்ட்டு A. இப்போ இது டாட் ப்ராடக்ட்னால ஐயோட மட்டும் பண்ணுவீங்க. அப்போ 2 into -1 -2 3 into -2 வந்து -6 அப்புறம் -1 into 3 -3 இதை சிம்பிளை பண்ணிடணும் ஆட் பண்ணிடணும். அப்புறம் இங்கே வரும்போது 3 into -1 -3 5 into -2 -10 2 into 3 6 இது சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா இதோடைய வேல்யூ -11 இன்ட்டு இப்போ B வெக்டருக்கு காம்பனன்ஸ் போட்டுருங்க. அடுத்து மைனஸ் இதோடைய வேல்யூ -7 A வெக்டருக்கு காம்பனன்ஸ் போட்டுருங்க. போட்டிங்கன்னா இதை மைனஸ் பண்ணிங்கன்னா -11 வச்சு மல்ல பண்ணால் -33 I வெக்டர் 5 11s are -55 J வெக்டர் 2 11s are -22 K வெக்டர் 7 2s are இந்த மைனஸ் வெளியிலே வச்சுருக்கேன். அப்போ இது 14 I வெக்டர் இது 7 3s are -21 J வெக்டர் மைனஸ் இன்டு மைனஸ் +7 K வெக்டர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போது -33 -55 -22 இதை சைன் எல்லாம் மாற்றிடுங்க. மாற்றிட்டு சிம்பிளை பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் -19 I வெக்டர் -34 J வெக்டர் -29 K வெக்டர் இதை 2ன்னு சொல்லிடுவோம். இதுவும் அதுவும் சேமாக இருக்கு பாருங்கள். ஃப்ரம் 1 and 2 we get first result is verified. Second result பாருங்கள். Second result solution to prove A cross B cross C is equal to A.CB minus A.BC. முதல்ல B cross C தான் கண்டுபிடிக்கணும். B cross C equal to determinant போட்டு IJK போட்டு Bயோட காம்பனன்ஸ் ஃபஸ்ட்டு Cயோட காம்பனன்ஸ் ரெண்டாவது. அப்போ இது I இன்ட்டு 5 3s are 15 2 -4 வருது +4 போடுவீங்க -J இன்ட்டு 3 3s are 9 போடுவீங்க 1 into 2 -2 வருது +2 போடணும். அடுத்த +K இன்ட்டு 3 2s are -6 5 into 1 -5 வருது +5 போடுவீங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா 19 I வெக்டர் -11 J வெக்டர் -1 K வெக்டர் வரும். அது இல்லையாச்சு. அடுத்தது LHS ஃபுல்லாக எழுதிடுவோம். A cross B cross C. அப்போ A cross B cross Cனா ஈக்குவல் டிட்டர்மினன்ட் போட்டு Aயோட காம்பனன்ஸ் ஃபஸ்ட்டு அடுத்தது B cross Cயோட காம்பனன்ஸ் ரெண்டாவது. இப்போ கண்டுபிடிச்சது தான். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. I வெக்டர் இன்ட்டு 3 into 1 -3 11 +11 வருது -11 போடணும். அடுத்தது -J இன்ட்டு 2 into -1 வந்து -2 வருது. அடுத்து 19 into -1 வந்து -19 வருது +19 போடுவீங்க. +K இன்ட்டு 2 -11 வந்து -22 போடுவீங்க. அப்புறம் 19 3s are 57 வரும் +57 வருது நீங்கள் -57 போடுவீங்க. இதை சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா -14 I வெக்டர் -17 J வெக்டர் -79 K வெக்டர் வரும். இதை 1ன்னு சொல்லிடுவோம். இப்போ RHS எடுத்திங்கன்னா A.CB minus A.BC. அப்போ A வெக்டரை நான் வந்து பாயிண்ட் ஃபார்மெட்டாக தான் எழுதியிருக்கேன். இப்போ இடம் மிச்சப்படுத்துறதுக்காக. மற்றபடி இது I வெக்டர் J வெக்டர் K வெக்டர் போடணும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது. இப்படி பாயிண்ட் ஃபார்மெட்டாக எழுதக்கூடாது. நீங்கள் வெக்டர் ஃபார்மெட்டில் எழுதிக்கிடுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஐயோட மல்டிப்ளை பண்ணணும், ஜேயோட மல்டிப்ளை பண்ணணும், கேயோட மல்டிப்ளை பண்ணணும். அதான் டாட் ப்ராடக்ட். அப்போ 2 into -1 -2 3 into -2 -6 -1 into 3 -3 into B வெக்டர். இது 2 into 3 6 3 into 5 15 -1 into 2 -2 C வெக்டர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ இது -11 வரும். B வெக்டருக்கு காம்பனன்ஸ் அங்கே இருக்குது எழுதிக்கிடுங்க. அடுத்து மைனஸ் இதோடைய வேல்யூ 19 வருது. சியோட காம்பனன்ஸ் இங்கே இருக்குது எழுதிக்கிறேன். இப்போ இதை -11 மல்டிப்ளை பண்ணணும், இது 19 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள். இது -33 -55 -22 வந்திருக்கு. இப்போ -19 மல்டிப்ளை பண்ணால் +19 I வெக்டர் -19 -2 வந்து +38 J வெக்டர் -19 +3னா -57 K வெக்டர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. -14 I வெக்டர் -17 J வெக்டர் -17 K வெக்டர். இதை 2ன்னு சொல்லிடுவோம். ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன சொல்லிடலாம், செகண்ட் ரிசல்ட் எழுதி
it is also verified. Exercise number 6.3, question number 5. A vector கொடுத்திருக்காங்க, B vector கொடுத்திருக்காங்க, C vector கொடுத்திருக்காங்க. Find the value of A cross B dot A cross C கேட்டிருக்காங்க. பாருங்க, solution. முதல்ல A cross B கண்டுபிடிச்சிடுவோம். A cross B னா determinant போட்டு IJK போட்டு A ஓட components 3, 2, minus 1. அடுத்து B ஓட components minus 1, 2, minus 4. இது explain பண்ணிடுவோம். I vector into 3 2s are minus 12, 2 into minus 1 minus 2 வருது, plus 2 போடுவீங்க. Minus J into அப்புறம் 2 4s are minus 8 வருது, இது plus 1 வருது, minus 1 போடுவீங்க. அடுத்த K vector போடும்போது 2 2s are 4 போடுவீங்க, 1 into 3 minus 3 வருது, plus 3 போடுவீங்க. இது சிம்பிளி ஒன்றா minus 10 I vector plus 9 J vector plus 7 K vector வரும். அடுத்து ரெண்டாவது A cross C கண்டுபிடிக்கணும். A cross C கண்டுபிடிச்சிங்கன்னா IJK போட்டு A ஓட காம்பனன்ஸ் 2 3 minus 1 போடுவீங்க, அப்புறம் C ஓட காம்பனன்ஸ் வந்து 1 1 1. இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது I vector into 3 plus 1 போடுவீங்க. அப்படின்னா அப்புறம் minus J into 2 into 1 2, 1 into 1 minus 1 வருது, plus 1 போடுவீங்க, plus K into 2 into 1 2, அப்புறம் 1 into 3 minus 3. இது சொல்லி பண்ணிங்கன்னா 4 I vector minus 3 J vector minus K vector கிடைக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ரெண்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A cross B dot A cross C is equal to A cross B நம்ம கண்டுபிடிச்ச வெக்டர் எழுதியாச்சு, A cross C நம்ம கண்டுபிடிச்ச வெக்டர் எழுதியாச்சு. டாட் ப்ராடக்ட் எடுக்கணும்னா எப்படி எடுப்போம், ஐயோட மட்டில் பண்ண, அப்போ 4 into 10 minus 40, அது 9 into 3 வந்து minus 27, 7 into minus 1 minus 7. இதை ஆட் பண்ணிங்கன்னா minus 74 வருது. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். Exercise number 6.3, question number 6. If A, B, C, D are coplanar vectors, then show that A cross B cross C cross D equal to 0 vector. இது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ABCD ஆர் கோப்ளைனார்னா பாக்ஸ் ப்ராடக்ட் 3 வெக்டர்ஸ் எடுத்து பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்தால் 0 வரும். அப்போ நான் நேரடியாக ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவேன். சொல்யூஷன் LH is equal to A cross B cross C cross D. We know that vector product of 4 vectors equal to ABDC minus ABCD. படிச்சிருக்கீங்களா? அப்போ இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து தேர்டு, ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து தேர்டு ABDC மைனஸ் ABCD. அப்போது இதில் வந்து ABCDR கோப்ளைனார் இது கிவன். அப்படின்னா ABDயோட பாக்ஸ் ப்ராடக்ட்டும் 0, ABCயோட பாக்ஸ் ப்ராடக்ட்டும் 0. அப்போ விச் இம்ப்ளைஸ் இதுக்கு 0 into C வெக்டர், இதுக்கு 0 into D வெக்டர் மைனஸ் போட்டுக்குங்க. இதோட அப்போ 0 வெக்டர் தான் கிடைக்கும், ஈக்குவல் RHS. ஹென்ஸ் A cross B cross C cross D equal to 0. Exercise number 6.3, question number 7. If A vector கொடுத்திருக்காங்க, B vector கொடுத்திருக்காங்க, C vector கொடுத்திருக்காங்க, and A cross B cross C ஓட value LA plus MB vector plus NC vector na find the value of LMN. Solution, we know that A cross B cross C is equal to A dot CB minus A dot BC. இப்போ இதில் வந்து A dot C கண்டுபிடிங்க. A vectorக்கும் C vectorக்கும் டாட் ப்ராடக்ட்னா 3 into 1, அது மாதிரி மல்ல பண்ணிடுறேன். அப்போ 3 plus 2 2s are 4, 3 into 1 வந்து 3 வரும், into B vector minus A dot B னா இந்த ரெண்டு மல்ல பண்ணுங்க, I dot product. அப்போ 1 into 2, 2 into minus 1, 3 into 1, அதான் இங்கே வந்திருக்கு C vector. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா 10B vector minus 3C vectorன்னு கிடைக்குது. இதை 1ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன given வந்து என்னது பாருங்க, given that A cross B cross C is equal to LA vector plus MB vector plus NC vector கொடுத்துருக்காங்களா, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது from 1 and 2 we get LA vector plus MB vector plus NC vector equal to 10B vector minus 3C vector கிடைக்கும். ஆனால் A vector இல்லைல்ல. அப்போ பாருங்க, comparing the coefficients of A vector, B vector, C vector, L equal to 0, M equal to 10, N equal to minus 3, that's all. Exercise number 6.3, question number 8. If A vector, B vector, C vector are 3 unit vectors such that B vector and C vector are non-parallel and A vector cross B cross is equal to 1 by 2 B vector, find the angle between A vector and C vector.
இந்த இன்ஃபர்மேஷனில் என்னெல்லாம் தெரியுமோ அதை எழுதுகிறேன். சொல்யூஷன் given that a cross b cross c is equal to 1/2 b vector. இப்போ பாருங்க நமக்கு தெரியும் ஒரு விஷயம், ஒரு ரிசல்ட் தெரியும். we know that p vector cross q vector equal to r vector இருந்தால் என்னவா இருக்கும்னா p vector is perpendicular to r vector. இப்போ இங்கே இருக்குல்ல a cross b cross c equal to ஒரு கான்ஸ்டன்ட் b vector இருந்தால் அப்போ a vector வந்து b க்கு பெர்பெண்டிகுலர், b cross c வந்து b க்கு பெர்பெண்டிகுலர். அந்த கான்செப்ட் தான் எழுதுறேன். அதே மாதிரி q vector is perpendicular to r vector. அப்படின்னா இங்கேருந்து என்ன தெரியுதுன்னா a வெக்டரும் b வெக்டரும் பெர்பெண்டிகுலர்ங்கிற கான்செப்ட் தெரியுது. இப்போ இப்படி ரெண்டும் பெர்பெண்டிகுலர் வந்திருக்கனால p rக்கு பெர்பெண்டிகுலர், q rக்கு பெர்பெண்டிகுலர் தெரியும். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி அப்போ a வெக்டர் b க்கு பெர்பெண்டிகுலர், b cross c b க்கு பெர்பெண்டிகுலர். அதில் நமக்கு எது தேவை? a வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு b வெக்டருங்கிற கான்செப்ட் நமக்கு தேவைப்படுது. அதனால் நான் இதை மட்டும் எழுதிக்கிறேன். அப்போ ஏயும் பியும் பெர்பெண்டிகுலராக இருந்தால் டாட் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்? அது ரெண்டோட 0 வந்துடும். சரியா? சரி, இது இப்படி இருக்கட்டும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஆல்சோ we know that a cross b cross c, அதாவது வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 3 வெக்டர்ஸ் ஃபார்முலா என்ன? a டாட் cb மைனஸ் a டாட் bc அப்படிங்கிற ஃபார்முலா. அப்போ நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நான் டெவலப் பண்ண போகிறேன். அப்போ இது ஃபார்முலா அப்படி எழுதுகிறா இருந்தால் a டாட் cb மைனஸ் a டாட் bc is equal to 1/2 b வெக்டர்னு எழுதலாம். ஏன்னா கிவனில் தான் இருக்குது. a cross b cross c is equal to 1/2 b வெக்டர். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் போட்டுடலாம்? a டாட் cb இருக்கட்டும். ஆனால் a டாட் bக்கு பதிலாக நீங்கள் என்ன போடுங்க? 0 போட்டுருங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இது 0 போட்டிங்கன்னா மீதி இருக்கிறத எழுதுனீங்கன்னா a டாட் c வெக்டர் is equal to 1/2 எழுதிடலாம். ஏன்னா b வெக்டர் b வெக்டர் ரெண்டு சேம், அதனால் அதை கேன்சல் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ a வெக்டர் டாட் c வெக்டர் இருக்கா, இது பை டெஃபினிஷன் எழுதிங்கன்னா இதுக்கு டெஃபினிஷன் எழுதிடலாம். அவ்வளோ எழுதுனீங்கன்னா ஆங்கிள் கிடச்சிரும். ஏன்னா ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சி கண்டுபிடிக்கணும். அப்போது கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து டெஃபினிஷன் அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா எழுதுவேன். ஏன்னா டாட் ப்ராடக்ட்டுக்கு வந்து காஸ் தீட்டா தான் டெஃபினிஷன். ஈக்குவல் டு 1/2. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட வேல்யூ 1. ஏன்னா இது ரெண்டும் யூனிட் வெக்டர்ஸ்ன்னு நமக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் 1 இதுவும் 1. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் 1/2. காசோட வேல்யூ எப்போ 1/2 வரும்? காசோட வேல்யூ 60ல் 1/2 வரும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 60, that is pi/3. Hence the angle between A and C is pi/3. That's all.